மதீனத்து நபி, நபியுடைய ஊரு. அந்த ஊரு உலகத்துக்கே ஃபேமஸ் ஆகுது. ஈச்சப்பழத்திலையா இல்ல அங்குள்ள பில்டிங்லையா? அவங்க செஞ்சதில் ஏதாவதா? ஜெர்மன் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்போம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கண்டுபிடித்தார்கள், ஜெர்மானியர்கள் முன்னாடி வந்தார்கள். பிரெஞ்சு ரெவல்யூஷன், உலகத்தில் நிறைய புரட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதீனாவுடைய புரட்சி என்ன தெரியுமா? உலகம் திரும்பி பார்த்தது. அதோடைய சுருக்கத்தை சொல்கிறேன். என்ன சுருக்கம் தெரியுமா? 20 வருடங்கள் உங்கள் லைஃப்ல, 30 வருடங்கள் நீங்கள் உட்கார்ந்து உழைத்து 7 மண்டால் இந்த நாடை வாங்குங்க பார்ப்போம். உங்களால இயலாது. ஒரு 100 ஏக்கர் வாங்குவீங்க, 1000 ஏக்கர் வாங்குவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனத்து மக்கள் இன்றைக்கு நாம நோம்பு திறந்தோமே, 3 ஈச்சப்பழம், 5 ஈச்சப்பழம், 7 ஈச்சப்பழம், 9 ஈச்சப்பழம் என்று அள்ளி சாப்பிடுறோம். ஸ்ரீலங்காவில் ஈச்சப்பழம் இல்ல. அதாவது ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் பண்ண ஈச்சப்பழத்தை இப்படி சாப்பிடுறோம். ஈச்சப்பழம் விளைகிற மண்ணில இருந்து கொண்டு ஈச்சப்பழத்தை துண்டா பிரிச்சு ஒரு துண்ட வாயில போட்டவர்கள். அது ஆச்சரியமான வரலாறு. ஒரு ஈச்சப்பழம் பகலுக்கு கிடைக்காத அஹ்லு சுஃபாக்கள், முற்றவழி தோழர்கள். Within 20 years ஹிஜ்ரத் நடந்து ரசூலுல்லாஹ் 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளில் மௌத்தாயிட்டாங்க. ஹிஜ்ரி 20 ஆகிற நேரம் உலகம் மதீனாவை பேசுது. நான் ஒரு வார்த்தையில் சொல்லண்டா, இந்த நாட்டில் இருந்து ஒரு நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளோ வரலாறோ எழுதாத ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த நாட்டு ஆவண காப்பகம் பதிவு செய்திருக்கிறது. இந்த நாட்டுடைய ஆவண காப்பகம் நன்றுக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னளவாக நான் படித்தது. ஹத்ரவனுக்கு போனேக்கு ஞாபகம் சரி என்றால் ஒரு மன்னர் இங்கிருந்து அனுப்புறார். எதை? ரசூலுல்லாவை கேள்விப்பட்டு அனுப்புறாங்க. அங்க போகிற ரசூலுல்லா மௌத்து, அபூபக்கர் சித்திக் மௌத்து, உமர் பின் கத்தாப் ஆட்சி செய்கிறார். அவர் திரும்ப வந்து இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கவனித்தார் என்று இந்த நாட்டிலே வரலாறு எழுதப்பட்டதை நான் சொல்கிறேன். இந்த நாட்டிலே அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தகத்தில் நான் வாசித்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உலக பிரசித்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஹிர்கல் மன்னர், ஹெர்குலிஸ் மன்னர் பெருமானார் வாழுகிற நேரத்தில் எழுதின